கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனம். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெருகப் போகிறது. பெருகப் போகிற வருடம் இது, பெருகப் போகிற மாதம் இது. இன்றைய தினத்திலிருந்தே அந்த ஆசீர்வாதமான மழை உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது. நம்மளோட காரியம் என்னவென்றால், நம்ம இதை மட்டும் விசுவாசிக்க வேண்டிய மட்டும் பொறுப்பு நம்ம செய்ய வேண்டியது. இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிறனால தான் நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு முழு நிச்சயமாக வேத வசனங்களை, வேத தேவனுடைய வார்த்தைகளை நம்ம நம்ப வேண்டும். விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்படியே நம்ம பயப்படுறோம். தேவன் நம்மளுடன் இருக்கிறார். உங்களை ஆசீர்வாதமாக வைப்பதற்காக தேவன் இருக்கிறார். உங்களுடனே வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. நான் அவர்களையும், அவர்களைன்னா யாரு? இதை கேட்டுக்கொண்டிருக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்க, தேவனுடைய ஜனமாகிய நீங்க, தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட தேவ ஜனமாகிய நீங்க. அதோட நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும், என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் என்ன? அவர் உங்களுக்கு அளித்திருக்கிற வீடு, உங்களுக்கு அளித்திருக்கிற காரியங்கள், உங்களுக்கு அளித்திருக்கிற சுற்றுப்புறங்கள். சுற்றுப்புறம்னா அது அக்கம் பக்கம் வீட்டார்கள்லேருந்து, உங்களோட நண்பர்கள்லேருந்து எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு. அதான் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி. அதாவது இது என்னன்னா, இந்த ஆசீர்வாதம்ன்றது நீங்கள் மட்டும் அதை அனுபவிக்கிறது கிடையாது. உங்கள் மூலமாக, நீங்கள் இருக்கும் இடங்கள், உங்கள் வீடு அந்த இடத்துல இருப்பதன் மூலமாக உங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், அந்த தெருவில் இருப்பவர்கள், அந்த ஏரியாவில் இருப்பவர்கள், அந்த நகரத்தில் இருப்பவர்கள், அந்த ஸ்டேட்டில், அந்த தேசத்தில் இருப்பவர்கள் அனைவருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். யார் மூலமாகனா உங்கள் மூலமாக. உங்களை வைத்து தான் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆனால் தான் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி. அப்போ இதெல்லாமே நாளைக்காக போகிறேன் இப்படிலாம் கிடையாது. இன்றைய தினத்தையுமே கேட்டுக்கொண்டிருந்த இந்த நொடி பொழுதிலே இது எல்லாமே நடந்து விட்டது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் நடந்து விட்டது, உங்கள் வீட்டில் நடந்து விட்டது. அதான் பாருங்கள், ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலம்னா அதை பற்றி அடிக்கடி நம்ம இதை தியானித்திருக்கோம். ஏற்ற காலம்னா என்ன அப்படின்பது. ஏற்ற காலம்னா தேவனை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டது தான் ஏற்ற காலம். குறித்த காலம்ன்றது என்னென்னா, இந்த டைமில் இது நடக்கும் அப்படின்றது. காலையில் 9 மணிக்கு ஸ்கூல்னா, 10 மணிக்கு ஆஃபீஸ்னா, இது குறித்த காலம், அது மாறாது. ஆனால் ஏற்ற காலம் என்பது என்னென்னா, நீங்கள் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு அந்த திட்டத்தில் சரியாக அமரும் பொழுது ஒரு சிக்ஸாக் பசில் பார்ப்பீங்க. ஒரு 10, 20, 50 பீசஸ் இருக்கும். அந்த பீஸ் எல்லாமே சரியான இடத்துல உட்கார வச்சா தான் அதில் இருக்க படம் முழுமையாகும். இதுதான் ஏற்றது. ஆபிரகாம் 25 வருடங்கள் காத்திருந்தா நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் ஆபிரகாம் ஆபிரகாம் வைத்திருக்கிற திட்டங்களை அவர் புரிந்து கொள்வதற்காக தேவன் தான் 25 வருடம் காத்திருந்தார். அப்போ அந்த ஏற்ற காலம்ன்றது என்னன்னா, நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறது. எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன் என்னுடன் உண்டு அப்படின்னு விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது ஆசீர்வாதமான மழை, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். அந்த மழை எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமான மழையாக இருக்குமா? இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலம் வந்துவிட்டது உங்களுக்கு. நீங்கள் தேவனை தெரிந்து கொண்டீங்க, தேவன் உங்களை அழைத்த நோக்கத்தை புரிந்து கொண்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய தினத்திலிருந்து தேவ ஆசீர்வாதம் மழையாக, பெரும் மழையாக பெய்ய போகிறது. பெருமழையாக பெய்ய போகிறது. நீங்கள் அதுக்காக காத்திருங்க. தேவன் உங்களை உயர்த்தும் நேரம் நெருங்கிவிட்டது. இந்த வருடம் முழுவதுமே தேவன் உங்களை உயர்த்தும் ஒரு வருடமாக இருக்க போகிறது. அதை மட்டும் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன். இந்த வசனம் சொல்கிறபடி தான், நான் அவர்களையும் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி. அப்போ ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்போ தேவன் உறுதியாக சொல்லிவிட்டார், ஆசீர்வாதமான மழை உங்களுக்கு பெய்ய போகிறது. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அதை மட்டும் விசுவாசித்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தவனே, எங்கள் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துயரங்கள் அனைத்தும் இதன் மூலமாக ஒளிந்துவிடும் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு அந்த விசுவாசத்திலே நிலைத்து நின்று நீர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த நிலையிலே நிலைத்திருக்க எங்களை பலப்படுத்துமாப்பா.
இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணுவேன் என்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்டு அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்கிறவரே. ஆசீர்வதிக்கப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.